கடவுளின் நிழலது தரை விழா நிலமிது தாய் மண்ணை இழக்கிற வலிது ஒளியது இருளது புரிந்திடா புதிருது மனிதத்தின் மறைந்திடா கரைது என் தேச பறவைகள் வானில் பறந்திடும் காட்சி மறைந்தது ஏன் சந்தோஷ நாட்களை தூக்கில் ஏற்றிடும் சூழ்ச்சி செய்தது ஏன் வந்தாளே யாழி நீ வென்றாளே யாழி நீ வந்தாளே யாழி நீ கடவுளின் நிழலது தரை விழா நிலமிது தாய் மண்ணை இழக்கிற வலிது தினமும் மரணம் நினைத்து பயந்து கிடந்தே வாழ்ந்து இருந்தோ மனம் முழுக்க வீடு சுமந்தோ படகில் விரைந்தோ மொழியில் இணைந்தோ தலைகள் உடைத்து கலகம் களைத்து உறவை வளர்த்த பேபி இவளே இருளினை அடித்திடும் மெழுகென உருகிடும் விடியலை வரைந்திடும் இவளொரு கதிரென வந்தாளே யாழினி வென்றாளே யாழினி வந்தாளே யாழினி கடவுளின் நிழலது தரை விழா நிலமிது தாய் மண்ணை இழக்கிற வலிது என் தேச பறவைகள் வானில் பறந்திடும் காட்சி மறைந்தது ஏன் சந்தோஷ நாட்களை தூக்கில் ஏற்றிடும் சூழ்ச்சி செய்தது ஏன் வந்தாளே யாழினி வென்றாளே யாழினி வந்தாளே யாழினி துளசி அண்ணி, உங்க மடியில ஒரு புல்ல தவழ்ற வரைக்கும் நான் புல்ல பெத்துக்க மாட்டேன். நானும் என் புருஷனும் முடிவு பண்ணிட்டோம். இனிமே நீங்களும் அண்ணனும் சண்டை போடாதீங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி. அண்ணனுக்கு நீங்க என்ன பார்க்க வர்றது பிடிக்கலனா நீங்க பார்க்கவே வர வேண்டாம். நான் இங்க வந்துட்டு போறதும் தெரிய வேண்டாம். உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அண்ணி. நான் கமலா டாக்டர் கிளினிக்ல தான் வேலை பார்க்கறேன். இளங்கோ கிட்ட நைஸா பேசி சம்மதிக்க வச்சிருங்க. நான் டாக்டர் கிட்டயும் சொல்லி வைக்கிறேன். பழைய ரிசல்ட் எல்லாமே நீங்க எடுத்துட்டு வந்துடணும். ஓகேவா? ஆமா அண்ணி. எனக்கு என்னமோ அடுத்த வருஷம்
இந்த வீட்ல குழந்தை அழற சத்தம் கேட்கும்னு தோணுது அண்ணி. இது கண்டிப்பா நடக்கும் பாருங்களேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் வாய் முகூர்த்தம் பலிச்சா பழனிமலை முருகன் கோயிலுக்கு நான் நடந்தே போறேன்டி. சாப்பிடு. ஏண்டா சரி இருங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஐயோ ஐயோ அம்மா, என்னால முடியாது. என்னடி நீ? அம்மா பேசிக்கிட்டே எனக்கு நிறைய ஊட்டி விட்டுட்டேன். எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு, என்னால முடியாதுமா. என்ன ராகினி, சாப்பிட்டாளுங்களோ. உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுமா. கொஞ்சம் சாதம் போட்டு எடுத்துட்டு வாம்மா. சரிப்பா. ஆ, அத்தை, உங்களுக்கும் துளசி அக்காக்கும் நான் போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ பார்த்து மெதுவா. கதிரு, ஏப்பா உன்னால எப்படிப்பா இப்படி இருக்க முடியுது? என்ன இல்ல ரேஷன் கடையில சுகர் வாங்கி கொடுத்தவன்லாம் ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டான். நீ இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாம இருக்கியப்பா. இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? இல்லப்பா, யாழினி உன்னை நேர்ல பார்த்து பேசாம போறா, அதுக்கு என்ன அர்த்தம்? நீ தப்பு பண்ணிட்டதா அவன் நினைக்கிறாப்பா. அதுக்கு நான் என்னென்ன பண்ண முடியும்? நீ ஒன்னும் பண்ண வேணா என்கிட்ட விட்டுடு. நான் நடந்ததெல்லாம் யாழினி கிட்ட சொல்றேன். அப்பதான் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு வரும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க அவசரப்படாதீங்க. என்ன அவசரப்பட வேணான்ற? ரெண்டு பேரையும் பார்த்துட்டு பேசாம போறது எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் கஷ்டம் இருக்காதானே? எப்படி இருக்கேன்னு கேக்குறேன், ஒரு வார்த்தையில பதில் சொல்லிட்டு போறா. யாழினி என்கிட்ட பேசாம போறது எப்படி தெரியுமா இருக்கு? என் உடம்புல இருந்து உசுரை பிரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்குன்னு. அப்புறம் எதுக்குப்பா இந்த நாடகம்? அவகிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடுப்பா. விடுங்கண்ணே, அவளுக்கா புரியறப்போ புரியட்டும். எப்பா, இது என்னப்பா புது நம்பரா இருக்கு? அட்டன் பண்ணுங்கண்ணே. ஹலோ அண்ணா, நான் செல்வா பேசுறேண்ணா. செல்வா, செல்வா எங்கம்மா இருக்க? லண்டன் போய் சேர்ந்துட்டியா? ஆமாண்ணா, சேர்ந்துட்டியாப்பா? சேர்ந்துட்டோண்ணா. வேலை எல்லாம் கிடைச்சிச்சா? கிடைச்சிருச்சுண்ணா. சேஃபா இருக்கியாப்பா? நான் சேஃபா இருக்கேண்ணா. நீ ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம்பா. எல்லாத்துக்கும் கதிரண்ணாக்கு தானே நன்றி சொல்லணும். அவர் மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காதுண்ணா. அப்பா, உன் வாயாலே கதிருக்கு நன்றி சொல்லிட்டுப்பா. அவன் பார்த்துட்டு தான்ப்பா இருக்கான். ஒரு நிமிஷம். அப்பா, இந்தப்பா செல்வா பேசுறான், பேசு. செல்வா, போய் சேர்ந்துட்டியாப்பா? வந்து சேர்ந்துட்டேண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? சேஃபா தானே இருக்கு? ஆமாண்ணா, சேஃபா தானே இருக்கேன். கதிரண்ணா, நீங்க மட்டும் இல்லைன்னா நான் லண்டனுக்கே வந்திருக்க முடியாதுண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. இந்த உதவியை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேண்ணா. டேய், உன் முயற்சிக்கும் நம்பிக்கைக்கும் தாண்டா நீ லண்டன் போயிருக்க. எனக்கு எதுக்குடா நன்றிலா? நீங்க மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமே இல்லைண்ணா. சரி, வீட்டுக்கு பேசுனியா? முதல்ல செல்வி கிட்ட பேசுனியா? இனிமே தானே பேசணும். முதல் தடவை உங்ககிட்ட தானே பேசியிருக்கேன். முதல்ல அவங்க கிட்ட பேசு செல்வா. பாவம் அவங்க, நீ எங்க இருக்கேன்னு ஏங்கி போயிருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து போயிருக்காங்க. தர்மா கூட என்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். முதல்ல நீ செல்வி கிட்ட பேசு, வீட்டுல பேசு. என்கிட்ட பேசுறதுலாம் முக்கியமா? முதல்ல வீட்டுக்கு பேசு. சரிண்ணா. போன அண்ணன் கொடுங்கண்ணா. ஆ, சொல்லு செல்வா. எங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்கண்ணா, நான் பேசுறேன். அப்பதானா உங்க மேல உள்ள வருத்தம் அவங்களுக்கு போகும். எங்க வீட்டுக்கு போறீங்களா? என்னப்பா நீ இத கூட நான் செய்ய மாட்டேனா? இப்பவே நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி கொடுக்குற. நீ வேணா பேசு. பேசும்போது கதிரை பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா. என்னண்ணே? கண்டிப்பா சொல்றேண்ணா. நீங்க வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுங்க. சரிப்பா. கதிரு, யாழினி உன்னோட நல்ல மனசு புரிஞ்சு பாப்பா. அதுக்கான நேரம் வந்துச்சுப்பா. என்ன விடுங்கண்ணே, உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். சரி, உடனே கிளம்பு, வீட்டுக்கு போலாம். இல்லைண்ணே, செல்வாவுக்கு நான் செஞ்சது என்னோட கடமை. அதுக்கு பலனை எதிர்பார்க்க கூடாது. நீங்க போய் செல்வா லண்டன் சேர்ந்துட்டா நல்லா இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுங்க. எனக்கு அது போதும். ஏன்பா, அப்ப நீ வீட்டுக்கு வரலையா? இல்லைண்ணே, நீங்க போய் சொன்னாதான் சரியா இருக்கும். நீங்க போய் சொல்லுங்க. உண்மையிலேயே நீ பெரிய மனுஷன்பா. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்.
என்ன தேடுற? தமிழினி புக்ல ஒரு பேப்பர் வச்ச யாழினி, அதான் தேடிட்டு இருக்கேன். என்ன வேணும். லவ் லெட்டரா? அக்கா எனக்கும் பூக்கட்ட சொல்லி கொடுங்களேன். ஏன் பூக்கடை வைக்க போறியா? ஒரு சேரும் டேபிளும் இருந்தா போதும், ரோட்டோரமா ஒரு கடை போட்டுறலாம். இந்த ஏரியால பூ வித்தா மீன் வாசனை தான் அடிக்கும். பேசாம நீ கருவாட்டு கடை வை, கரெக்டா இருக்கும். அக்கா பாருங்கக்கா. சரி, நீங்க 2 பேரும் பூக்கடை போடுறதெல்லாம் இருக்கட்டும். 2 பேரும் இந்த பூவை வச்சுக்கோங்க. இந்தா. நீங்களே வச்சு விடுங்க அக்கா. அடி சரி, பாவி, கொடு. தலையில பூ வைக்கவே தெரியாதா? இதுல நீ பூக்கடை வைக்க போறியா? விளங்கிடும் போ. ஏய் சும்மா இரு. ஏய், என்ன கை நீளுது? இந்த வீட்டுக்கு மூத்த மருமகனா என்னையே அடிக்கிறியா? என் புருஷன் வரட்டும், வச்சுக்கிறேன். என் புருஷன் வெளியூர்ல இருக்கிறாருன்னு ஓவரா பேசிட்டு இருக்கீங்களா? அவர் வரட்டும், நான் வச்சுக்கிறேன். ஏய், என்னடி டபுள் மீனிங்ல பேசுற? வேக். ஐயோ அக்கா, சரி விடு, விளையாட்டுக்கு தானே பேசுறா. அவர் எங்க தான் போனாரு? ஒரு தகவலுமே இல்ல. ஏன் பயப்படுற? செல்வா என்ன சின்ன குழந்தையா? வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்ன்ற வைராகியத்துல உன்கிட்ட எதுவும் சொல்லாம போயிருப்பான். நேரம் கூடி வருது, அதான் தமிழினி கூட காலேஜுக்கு போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டா. தப்பாலாம் ஒன்றும் நடக்காது, கவலைப்படாத. சரிக்கா. யாழினி, எனக்கு என்னமோ இவ ஓவரா சீன் போடுறான்னு தோணுது. அவன் மூஞ்ச நல்லா பாரு. புருஷன் ஊர்ல இல்லன்ற கவலை கொஞ்சம் கூட கிடையாது. சும்மா மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு நம்ம கிட்ட நடிக்கிறா அவ. யாழினி, என்ன? வாங்கண்ணா, உட்காருங்க. என்ன லண்டனுக்கு விசா கிடைச்சிருச்சா? கொண்டு வந்திருக்கீங்களா? கொடுங்க. ஏய் சும்மா இரு. என்னண்ணே இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஒரு வேலையா வந்தம்மா. பா, நீங்க தான் யாருக்கும் வேலை வாங்கி தர மாட்டீங்க. அட்லீஸ்ட் உங்களுக்காவது வேலை இருக்கே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏம்மா, ஒரு பொண்ணை சமாளிக்கிறதே பெரிய விஷயம். இதுல 3 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்களா? சுத்தம். புத்திசாலி நீங்க. இப்பவாது புரியுதே. ஆமாம்மா, இல்லைன்னா இந்த தொழில் பண்ண முடியாது. ஆமாமா, செம்ம ஷார்ப். டியூப் லைட் போட்டதும் பக்குன்னு எரியுதே. நீ நல்லா கலாய்க்கிறேன்னு தெரியுது, போதும் நிறுத்து. அம்மா, உங்ககிட்ட தனியா பேசணும்னு வந்தேன். ஏய் செல்வி, நீ பூக்கடை வைக்கிற மேட்டர் அவருக்கு தெரிஞ்சிருச்சா என்ன? போட்டிக்கு கடை வைக்க வந்திருப்பாரோ? ஏய் சும்மா இரு. எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க. எங்களுக்குள்ள எந்த ஒளிவும் மறைவும் கிடையாது. ஆமா, நேத்து நைட்டு கூட டிவில 11 மணிக்கு மிட் நைட் மசாலா பாத்துட்டு தான் படுத்தோம். ராகினி, இல்ல செல்வி? அம்மா, இதுக்கு முன்னாடி எதுவுமே பேச முடியாதுமா. நீ கொஞ்சம் ஏன் கூட வாமா. யாழினி, அதான் கூப்பிடுறாருல, என்னன்னு போய் கேட்டுட்டு வாயே. அண்ணன் இளங்கோ கடையில அக்கவுண்ட் வச்சு பரோட்டா சாப்பிட்டு இருப்பாரு. காசு கொடுக்க வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். டிஸ்கவுண்ட் கேட்டா கொடுத்துறாத, சரியா? அக்கா அடிச்சு கூட கேட்பாரு, அப்ப கூட கொடுத்துறாதீங்க. அப்பா சாமி, அம்மா என்னால முடியலம்மா. அம்மா யாழினி வந்துருமா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இவங்க கிட்ட நம்மளால முடியாது, வரியா? வரேன், வாங்க. போதுமா? இங்க இருந்து எத்தனை முறை கடலை பார்த்தாலும் புதுசா பாக்குற மாதிரியே இருக்குல்ல. உலகத்திலேயே பெரிய அதிசயம் இந்த கடல் தானே. கரையை நோக்கி எதையோ தொட்டுடுற ஆசையில வந்து வந்து போற இந்த அலைய பார்த்தா நம்ம வாழ்க்கை மாதிரி தான் இருக்கு. ஆனா ஆழ்கடல் எவ்வளவு அமைதியா இருக்குல்ல. இந்த அமைதியான கடலுக்குள்ள எவ்வளவு ரகசியங்கள் புதைஞ்சிருக்கு. மனுஷனோட மனசும் அப்படித்தானே. எவ்வளவோ ரகசியங்கள் அவனுக்குள்ள புதைஞ்சிருக்கும். ஏமா நீ இப்படி கிளம்பிட்ட? கதிர் கூட வந்தாலும் அவனு இப்படி ஏதாவது கடலை பத்தி பேசிட்டே இருப்பான், நமக்கு எதுவும் புரியாது. நீ அவனுக்கு போட்டி ஆரம்பிச்சிட்ட. நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். ஒரு நிமிஷம். என்னன்னா, என்ன விஷயம்? இருமா சொல்றேன். சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காதீங்க. இரு, என்னன்னு சொல்லுங்க. யாருக்கு ஃபோன் பண்றீங்க? லைன் போகுது, இந்தா பேசு. பேசுமா. ஹலோ, ஹலோ யார் பேசுறது? அக்கா, நான் செல்வா பேசுறேன்க்கா. செல்வா, என்னடா எங்க இருக்க? யார்கிட்டயும் சொல்லாம போயிட்ட? ஆமாக்கா, தப்புதான்க்கா, என்னை மன்னிச்சிருக்கா. டேய், நீ இல்லாம செல்வி எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்காடா. அவகிட்ட பேசிருக்கலாம்ல. நீ தான் தெரிஞ்சிருந்தா வீட்டுக்குள்ளேயே ஃபோன் பண்ணிருப்பேனா? அண்ணன் தான் சஸ்பென்ஸ் அதுன்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு வந்துட்டாரு. இல்லக்கா, நான் தான்க்கா தனியாக கூட்டிட்டு வர சொன்னேன். ஏண்டா, ஏதாவது பிரச்சனையா?
நீ முதல்ல எங்க இருக்கேன்னு சொல்லு. பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நான் லண்டன் வந்துட்டேன்க்கா. லண்டன்லேருந்து தான் பேசுகிறேன். டேய், என்னடா சொல்ற? ஆமாக்கா, நான் நிஜமாக தான் சொல்கிறேன். இது பாரு, விளையாடாத. ஏற்கனவே நிறைய எதிர்பார்த்து நான் ஏமாந்துட்டேன். எங்க இருக்க நீ கரெக்டா சொல்லு. சத்தியமாக்கா, நான் லண்டன் வந்துட்டேன். நான் லண்டன்லேருந்து தான் பேசுகிறேன். என்னை நம்புக்கா. எப்படா பணத்துக்கு என்ன பண்ண, செலவுக்கு என்ன பண்ற, நீ நீ அங்க என்ன பண்ற? சொன்ன நம்ப மாட்டேக்கா. கதிரண்ணா தான் அவருடைய லாரி அடமானம் வச்சு எனக்கு பணம் கொடுத்தாரு. யாருக்கா இந்த மாதிரி இந்த காலத்துல பண்ணுவா? உண்மையிலே கதிரனுக்கு பெரிய மனசுக்கா. அவரை கடைசி வரைக்கும் நான் மறக்கவே கூடாது. அவர் பணம் கொடுத்த விஷயத்த உனக்கு தெரிய வேணான்னு சொன்னாருக்கா. அதனால தான் உங்ககிட்ட கூட சொல்லல. என்ன மன்னிச்சிருக்கா. கதிர், நீங்க உண்மையிலேயே பெரிய மனுஷன்தான். நான் தான் உங்களை சரியா புரிஞ்சுக்கல. பெரிய மனுஷங்க தான் பண்ற உதவி வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆமாக்கா, கதிரண்ணா பெரிய மனுஷன்தான். என் வாழ்க்கையில அவரை மறக்கவே மாட்டேன்க்கா. சீக்கிரமா வேலைக்கு போய் சம்பாரிச்சு அடமானத்துல இருக்கிற லாரியை திருப்பி கொடுக்கணும்க்கா. சரிடா செல்வா, நான் உள்ள போய் ஃபோன் பண்றேன் உனக்கு. ராகினி, செல்வி எல்லாரும் இருக்காங்க. எல்லார்கிட்டயும் பேசுடா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரியா? இரு, நான் உள்ள போய் ஃபோன் பண்றேன். இரு. சரிக்கா. நீங்களே கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கல்லண்ணா. நான் என்னம்மா பண்றது? பணம் கொடுத்தது கதிரு. அவனே சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டான். எப்படியோமா உன் குடும்பத்துக்கு நல்லது நடந்திருக்கு. அதனால தான் நானும் அமைதியா இருந்துட்டேன். இங்க பாருமா, இப்ப கூட உன்னை பாக்குறதுக்காக நான் கூப்பிட்டேன். அவன் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் மனசு யாருக்குமா வரும்? பக்கத்துல இல்லாதப்போ அவனை நினைச்சு வருத்தப்படுற. அன்னைக்கு அவனை நேர்ல பார்த்தப்போ அவனை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டியம்மா. அவன் மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கும். அவன் எதையும் எதிர்பார்த்து உனக்கு உதவி செய்யலமா. அவன் எப்பவுமே அப்படிதான். கஷ்டம்னு யாராவது வந்தா அவனால முடிஞ்ச உதவி செய்வான். பாவம், அவனுக்குன்னு வேற யாருமா இருக்கா? நான் அந்த தப்பு பண்ணிட்டேனா? கௌதம், அண்ணி, இந்தா டீ. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இது உங்க சின்ன நீ போட்டதுதான். குடிச்சிட்டு எப்படி அப்படியா? இருக்குன்னு சொல்லு. சரி அண்ணி. பரவாயில்லையே, டீ நல்லா போட்டிருக்காங்க. உண்மையை தானே சொல்ற? அண்ணி, ஏன் அண்ணி? செல்வி, செல்வி, இங்க வாங்க. அண்ணா போன் போட்டு கொடுங்க. ஏய், என்ன அண்ணா பரோட்டாக்கு காசு கொடுத்தாரா இல்லையா? டிஸ்கவுண்ட் கொடுக்கலல நீ? அண்ணே, என் அண்ணன் கடையில எவ்வளவு அக்கவுண்ட் இருக்கு? பேசாம இரு ஒரு நிமிஷம். இந்த போடி. பேசு. யாருக்கா? எப்ப காசு கொடுப்பீங்க? செல்வா லைன்ல இருக்கான், பேசு. இப்ப அவருக்கு என்னவா? இப்பவாச்சு எங்க இருக்காருன்னு சொன்னாரா இல்லையா? ஏய், ஏன் அவசரப்படுற? அதான் ஃபோன் பண்ணிருக்காருல, என்னன்னு கேளு. ஏய், பேசு, போ பேசு. ஹலோ, எப்படி இருக்கீங்க? பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? அண்ணா, அக்கா, தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே மறந்துட்டீங்களா? அவசரப்படாத, நான் சொல்றதை கேளு. ஏங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வெளியூர்ல போய் எதுக்குங்க தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? சம்பளம் குறைவா இருந்தாலும் பரவாயில்லைங்க, இங்க வந்துருங்க. என் கண்ணுக்கு முன்னாடி இருந்து வேலைக்கு போங்க. ஏற்கனவே குண்டா இருக்கீங்க, இதுல கடையில வாங்கி சாப்பிட்டா இன்னும் நல்லா தான் இருக்கும். அண்ணன் என்ன சொல்றாரு அண்ணி? எப்போ வர போறாரா? சரி, எப்போ வர போறீங்க? நான் இப்போதைக்கு வர்றதுக்கு ஐடியா இல்லை. வரவும் முடியாது. வேணும்னா நீங்க வந்து பார்த்துட்டு போகலாம். நாங்க வரணுமா? ஏன் சாருக்கு எங்களை பார்க்கணும்னு தோணலையோ? எனக்கு கால் பண்ணாம ஏஜென்ட் மூலமா அக்காவுக்கு கால் பண்ணி பேசுறீங்க. ஆரம்பிச்சிட்டீங்களா? கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆச்சு, எல்லாரும் ஒத்துமையா இருக்கீங்கன்னு நினைச்சேன்.
பஞ்சாயத்தை கூட்டாதீங்க. நாங்கெல்லாம் ஒத்துமையா தான் இருக்கோம். நீங்க எங்க இருக்கிறீங்க அதை சொல்லுங்க முதல்ல. ஏன் யாழ்னிக்கு ஒன்றுமே சொல்லலையா? சரி, அதுவும் அக்கா தான் சொல்லணுமா? நீங்க சொல்ல மாட்டீங்களோ? சரி சொல்கிறேன். சரி சரி, ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாது. அது உங்க உடம்பு இருக்கிறதுல சுத்தமா ஆகாது. சரி சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? லண்டனில் இருக்கேன். ஆ, லண்டன் இல்லையா? லண்டனில் இருக்கேன். அக்கா லண்டன்ல இருக்காரா? உங்ககிட்ட கூட சொல்லாம போயிட்டாராக்கா? செல்வானா லண்டன்ல இருக்காரா? லண்டன்ல இருக்காரா? இந்தாங்க. ஐயோ, செல்வா எப்படி இருக்க? அண்ணா எப்படிண்ணா இருக்க? சாரிண்ணா, நான் யார்ட்டையும் சொல்லாமல் கிளம்பிட்டேன். என்னை மன்னிச்சிருண்ணா. அது சரி, எப்படி லண்டன் போனேன்? எல்லாத்தையும் அக்கா கிட்ட சொல்லியிருக்கேண்ணா, கேட்டுக்கோண்ணா. அண்ணா, உயிரோடு இருக்கிற வரைக்கும் கதிரை நான் மறக்க மாட்டேன். கதிர் தான் உன்னை லண்டனுக்கு அமிச்சாரா? ஆமாண்ணா, கதிரை நான் தான் லாரியை அடமான வச்சு பணம் வாங்கி என்ன அனுப்பி வச்சாருண்ணா. நான் தான் லண்டன் போகிற வரைக்கும் யாருக்குமே தெரிய வேணாம்னு சொல்லி வச்சேன். இப்போதான்டா கதிரை பார்த்து உன்னை பற்றி தான் புலம்பிட்டு வந்தேன். ரவின்னா கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியடா. இந்த பாருப்பா, வலது கை கொடுக்கறத இடது கைக்கு தெரிய வேணாம்னு சொல்லுவாங்க. கதிர் தான் சொல்ல வேணாம்னு சொன்னான். பணம் கொடுக்கறது அவனே சொல்ல வேணாம்னு சொல்லும்போது நான் எப்படிப்பா சொல்ல முடியும்? சரி செல்வா, லண்டன் இங்கே மாதிரி கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ண. வேலைக்கு போ, காசெல்லாம் பத்திரமாவே. அப்படியே எனக்கு தான் வேலை இருந்தால் சொல்லு. சரிண்ணா, இப்போ வைக்கிறேன். அப்புறமா பேசட்டுமா? சரிடா, பார்த்துக்க. சரிண்ணே, எல்லாரையும் பார்த்துக்கோண்ணா. நான் இல்லைன்னு நினைக்காதுண்ணே, எல்லாரையும் பார்த்துக்கோண்ணா. சரிடா, பார்த்துக்கலாம். பத்திரமா இரு. வச்சிடுறேண்ணா.